அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அன்னலாரின் ஆளுமைகள் அந்த புக்கில் இருந்து அன்னலாரின் வரலாறு நேற்று விட்டதின் தொடர்ச்சியை பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் மனித உருவில் அவர்கள் முன் தோன்றி ஓதுவீராக என்று கூறினார். எனக்கு ஓத தெரியாதே என்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவீராக என்று மும்முறை கூறிய பிறகு அன்னலாரை ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் கட்டிப்பிடித்து பின்வருமாறு கூறினார். ஓதுவீராக, நபியே, படைத்த உம் இறைவனின் திருப்பெயரை கொண்டு உறைந்த இரத்தக்கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான். ஓதுவீராக, மேலும் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாளன் எனில் அவனே எழுதுகோலின் மூலம் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். இந்நிகழ்விற்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கியவாறு குகையை விட்டு வெளியேறினார்கள். வீட்டிற்கு வந்த அன்னலாருக்கு அவருடைய துணைவியார் கதிஜா ரலி அவர்கள் ஆறுதல் மொழி கூறினார்கள். இறைவன் மீது ஆணையாக, நீங்கள் உறவினர்களோடு இணக்கமாக வாழ்கின்றீர்கள், உண்மையை பேசுகின்றீர்கள், மக்களின் துயரங்களை துடைக்கின்றீர்கள், ஏழை மக்களுக்கும் தேவை உடையோருக்கும் உதவி செய்கின்றீர்கள், மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் ஓடோடி சென்று உதவி புரிகின்றீர்கள். எனவே இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், நீங்கள் அமைதியுடன் இருங்கள் என்றார். மக்காவில் உள்ள அனைவரையும் விட அன்னலாரை பற்றி நன்கு அறிந்தவர் அவரது மனைவி கதீஜா ரலி அவர்களே. ஹீரா குகை சம்பவங்களை நபி கூறிய உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வாழ்நாளில் எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மைக்கு மாற்றமாக பேசியதோ செய்ததோ இல்லை என்பதை நன்கு அறிந்திருந்த கதீஜா ரலி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் இறைவனின் தூதர் என்று கூறியவுடன் அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் அவர்களை நபியாக ஏற்றனர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற நண்பர் அபூபக்கர் ரலி, வளர்ப்பு மகன் ஜெயித் அலி, மருமகன் அலி ரலி ஆகியோரும் இன்னும் சிலரும் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டனர். ஹீரா குகை நிகழ்வுக்கு பின் கதீஜா ரலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம்முடைய நெருங்கிய உறவினரும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.